எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம OMR கேளம்பாக்கத்துல தாங்க இருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் கேளம்பாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேளம்பாக்கம் வந்து மாறிடுச்சுங்க. அங்க ஒரு சூப்பரான சைட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க மிகப்பெரிய பில்டர்ஸ் எல்லாருமே இங்க அபார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த பிளாட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு மேஜரான ஒரு ஏரியால தான் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்டை வந்து ரிவ்யூ பண்ண வந்திருக்கோங்க. எக்ஸாக்டா இது எங்க லொக்கேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேளம்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டர்ஸ்லயே இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆக்சஸ்லாம் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இவங்க உங்களுக்கு லோன்லாம் என்ன பண்ணி தராங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போறோங்க. இங்க நீங்க உடனே ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா குடி வரலாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி டெவலப்டான ஒரு ஏரியா. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டை சுத்தி உங்களுக்கு அபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய வீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன மற்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சார் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க, உங்க நேம், உங்க கம்பெனி டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. சார் என்னோட பேர் பவானி, நான் அதித்தி ஹவுசிங்ல இருந்து பேசுறேன். இந்த கம்பெனில ஒன் ஆஃப் த டிரெக்டரா நான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா OMRல கேளம்பாக்கம்ல அக்னி என்க்ளேவ் அப்படின்ற ஒரு சைட்ல தான் நம்ம இப்ப இருக்கிறோம். சூப்பர் மேம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்னி கிளேவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அதித்தி ஹவுசிங் பத்தி சொல்லுங்க. இந்த அதித்தி ஹவுசிங் வந்து இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில எத்தனை வருஷமா இருக்கீங்க, எங்கெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா அதித்தி ஹவுசிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸா நம்ம இந்த ஃபீல்டுல வந்துட்டு நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 500+ ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்டா முதற்கொண்டு வாங்கி கொடுத்து நல்லபடியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து எல்லாருக்குமே கஸ்டமைஸ்டு வில்லாவுமே இப்ப நம்ம வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். சோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு, வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு, கேளம்பாக்கம் டு திருப்போரூர் ரோடு, கேளம்பாக்கம் டு திருவான்மியூர் அடையார் ரோடு சொல்லிட்டு இந்த லொகேஷன்ஸ் ஃபுல்லாமே நியூ கிளாம்பாக்கம் CMBT வச்சுட்டு நம்ம எல்லாமே வந்துட்டு மென்ஷன் பண்ணி ஒரு அப்ரிசியேஷன் ஆகிற ஒரு இடத்துல தான் இப்ப நம்ம வந்து பிசினஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேம் இப்போ இந்த அக்னி கிளேவுக்கு எப்படிலாம் நம்ம வந்து வரலாம், ஆக்சசிபிலிட்டிலாம் எப்படி இருக்கு அதுல கொஞ்சம் சொல்லுங்க மேம். சரி, இப்ப நம்ம எப்படி நம்ம சைட்டுக்கு வரலாம் அப்படின்னா வண்டலூர்ல இருந்து ரெகுலரா நம்மளுக்கு பஸ் வருது. சோ வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து வரவங்களுக்கும் ரொம்ப ஈஸி ஆக்சஸா இருக்கும். திருப்போரூர்ல இருந்து வரவங்களுக்கு, மகாபலிபுரம்ல இருந்து வரவங்களுக்கும் ரொம்ப ஈஸி ஆக்சஸா இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது திருவான்மியூர் அடையாறுன்னு சொல்லிட்டு அந்த கனெக்டிவிட்டி ரோடுக்கும் ரொம்ப ஈஸி ஆக்சஸா இருக்கும். சோ இந்த 3 ஜங்ஷன்ல இருந்து வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடிய ஜங்ஷன் தான் இந்த OMR கேளம்பாக்கம். கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல ஒரு ஆன் ரோட்ல இருந்து ஒரு 150 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளோட சைட் இருக்கு சார். மேம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்ம அக்னி கிளேவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். சார் கண்டிப்பா. ஸோ சைட் வந்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளவு பிளசண்டா கிரீனரியா பொல்யூஷன் இல்லாத ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சைட் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 5.5 ஏக்கர்ஸ்ல வந்துட்டு லான்ச் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட உள்ள வந்து பாத்தீங்கன்னா 135+ பிளாட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கு சார். எல்லாமே ப்ராப்பர் சைசிங்ல நல்ல ஒரு ஃபேசிங்லயுமே வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டி. நீங்க உள்ள வரும்போதே தெரியும் பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச் போட்டு கேட்டட் கம்யூனிட்டியோட தான் சார் இருக்கும். மேம் இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது சுத்தி வீடுகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ பாக்குறவங்களுக்கே பின்னாடி வந்து எவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். நான் என்ன நினைச்சேன்னா இங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து கண்டிப்பா வந்து நான் ஒன்னு மைண்ட்ல வச்சிருக்கேன், அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க மேம், இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்ட்டு. சார் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நல்லபடியா கம்பெனியை நல்லபடியா கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு ஒரு மினிமம் ரேஞ்ச் தான். ஏன்னா நம்ம யார்கிட்டயும் போய் காம்படிஷன் எல்லாம் பண்ணிக்கிறது இல்ல. காம்படிட்டர்ஸ் பிரைஸை விட நம்ம கம்மியா கொடுக்கணும், நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல பிரைஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால ஜஸ்ட் 4999 தான் சார் நம்ம லான்ச்சிங்கே பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்பவே கம்மியாவே தான் இங்க நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த அக்னி கிளேவ்ல நம்ம என்னென்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் மேம்? ஸோ நம்ம சைட்ல என்ன அப்படின்னா 24/7 செக்யூரிட்டி சர்வீசஸோட பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச்சோட கேட்டட் கம்யூனிட்டியோடயே 4999 தான், அதுவும் ஃப்ரெஷ் லே அவுட்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பட் நம்மளோட காம்படிட்டர்ஸ் இன்னும் அரௌண்ட் பார்க்கும் பொழுது கேட்டட் கம்யூனிட்டி இல்லாம அண்ட் அதர் தென் ரீசேல் வேல்யூவே இன்னைக்கு வந்து இந்த ரேட் வந்து இங்க போயிட்டு இருக்கு சார். வந்து பாக்குறவங்களுக்கும் சர்ச் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு கிரீனரியா அட்மாஸ்பியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தி நம்ம காம்பவுண்ட் எல்லாம் ஃபென்ஸ் பண்ணிட்டு உள்ள 33 ஃபீட்ல வயர்டான பிளாக் டாப் தார் ரோடு போட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட்டோட ஸ்டார்ம் வாட்டர் கனெக்டிவிட்டியோட வாக்கிங் ட்ராக்கோட
ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நர்சரிஸ் கார்டன் சின்ன சின்னதா பண்ணி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க பார்க்கும் கொடுத்திருக்கோம் அண்ட் ஆக்சசபிளா ஜிம்முமே கொடுத்திருக்கோம் சார். இங்க தண்ணீர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 60 அடியிலேயே நல்ல தண்ணியுமே வந்திருக்கு. இங்க நாங்க போர் போட்டு வச்சிருக்கோம். நீங்க வந்தாலும் கண்டிப்பா நீங்க தண்ணியை டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் இங்க வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஃபிளட்டுமே இது வரைக்கும் அஃபெக்ட் ஆகாத ஏரியா தான். ஓஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் உப்பு தண்ணி இருக்கா என்னன்றத சர்ச் பண்ணுவாங்க. பட் நம்ம போர் போட்டிருக்கிறதுனால நீங்க இங்க வந்தா வந்து டேஸ்டே பண்ணிக்கலாம் சார். மேம் இப்போ இந்த அக்னிக்லே வந்து இந்த மாதிரியான அப்ரூவல்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதியில மிடில் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க வந்து லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. லோனை வச்சு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடமாகட்டும் சொந்த வீடாகட்டும் அவங்களோட கனவை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அதித்தி ஹவுசிங்கோடைய அக்னிக்லே வந்து இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க மேம். சார் இப்போ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே அவைலபிள் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாருமே ஒரு ஐடி செக்டர் பீப்புள் நார்மலா இருக்கிறவங்க எல்லாருமே கையில ஒரு 20% ஆஃப் மினிமம் அமௌண்ட் கையில வச்சிருந்தா போதும். பேலன்ஸ் 80% வரைக்கும் நான் பேங்க் லோனுமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். அக்னி என்க்ளேவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் வாங்கி எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்லுமே நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். சோ உங்களுக்கு 20% அமௌண்ட் கையில இருந்தாலே இது இங்க வந்து நீங்க எந்த சைஸ்ல வேணாலும் நீங்க பிளாட்டை வந்து வாங்கிக்கலாம் சார். அதாவது சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா ஒரு லீஸுக்கு போறாங்கன்னா அந்த அமௌண்ட் வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்னிக்லேவ்ல ஒரு சொந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி. ஆமாங்க சார். மேம் சூப்பர் மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னிக்லேவ்ல இருந்து சுத்தி என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு மேம்? சார் நம்ம சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் ரோடுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து சவுத் சைட்ல இருந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடிக்கு ஒரே என்ஹெச் ரோடு ரொம்ப ஆக்சஸ் ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாதாவரம் டு சிறுசேரி மெட்ரோ தடுக்கிற தூரத்துல இருக்கு. அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சிறுசேரி டு திருப்போரூருக்கு மெட்ரோ ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சைட்ல இருந்து ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ஃபீட் வைட் ரேடியல் ரோடு ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சைட்ல இருந்து கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 600 ஏக்கர்ஸ்ல கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் ஒண்ணு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் ஒன்று வந்துட்டு லான்ச் ஆகிற மாதிரி வந்து கல்நாட்டிருக்காங்க. பிளான் மட்டும் பண்ணிருக்காங்க சார். மேம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே சொன்னீங்க. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 4,999 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இங்க அப்ரிசியேஷன்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கும் மேம்? ஸோ நம்ம சைட்டு லொக்கேட் ஆகிற ரோடே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஐடி காரிடார்ஸ் ஐடி ஹப் உள்ள ஏரியா தான். நம்மளுக்கு ஆல்ரெடி ஓஎம்ஆர் கேளம்பாக்கம்னாலே அதை மென்ஷன் பண்றவங்க தான். ஸோ நம்ம சரௌண்டிங்ல வந்து இந்த மாதிரியான ஐடி ஹப்ஸ் இருக்கும்போது எல்லாரும் அபார்ட்மெண்ட்டை நோக்கி பிளாட்ஸை நோக்கி தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல யூடிஎஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கான்செப்ட்ல எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க சார். அங்க வந்து ரெண்டல் கொடுத்து லீஸு கொடுத்து இருக்கிற அந்த ஒரு அமௌண்ட்ல ஒரு சர்டைன் ஒரு 20% ஆஃப் அமௌண்ட் இங்க கொடுத்து இனிஷியலா கொடுத்து கூட கஸ்டமைஸ்டு வில்லா கூட நாங்க அழகா பிளான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இங்க லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே நாங்க வந்து நல்லபடியா லோனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருக்கட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இருக்கட்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சூஸ் பண்ணாலும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிசியேஷன் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து மந்த்லி வைஸ்மே கிடைச்சிட்டு இருக்கும் சார். மேம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அக்னிக்லேவ் சுத்தி என்னென்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு அவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்குறத விட அவங்க பசங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு தான் வந்து பாக்குறாங்க. இங்க இந்த அக்னிக்லேவ் சுத்தி இந்த மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு மேம்? ஷுவரா சார். இப்போ நம்ம சைட்டை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயும் அழகா இல்லாம சைட்டை சுத்தியுமே கிட்டத்தட்ட நம்ம சைட்டுக்கு பக்கத்துல காம்பவுண்டே பாத்தீங்கன்னா ஒரு 2000 வீடுகள் இருக்கும் அபார்ட்மெண்ட் அந்த இதுல. அந்த சைட்டு பக்கத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி ரெசிடென்ஷியல் ஃபுல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் நிறையவே இருக்கும். சோ நம்ம சைட்டுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்பாங்ல இருந்து மில்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இருந்து வேலம்மாள் நியூஜென் ஸ்கூல்ல இருந்து ஜெகநாதன் ஸ்கூல்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம SSN காலேஜ்ல இருந்து நம்மளுக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது சத்யபாமா ஜேபிஆர் காலேஜ் அண்ட் தென் மண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல இல்லாத ஒரு காலேஜஸே இல்ல. சோ நம்ம சைட்ல இருந்து தடுக்கிற தூரத்துல தான் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்கு. சோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஜோனல்னு ஓஎம்ஆர்ல பெரிய வந்து ஒரு பெரிய எப்படி சொல்றது அத்தியாவசியத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ஓஎம்ஆர்ல சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கு சார். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க மேம் வந்து இந்த அக்னிக்லேவ் பத்தி சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது சுத்தி என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு இது சுத்தி ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்கு அது மட்டும் இல்லாம இது சுத்தி டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக கிளியரா சொல்லியிருக்காங்க. நீங்க சைட்டுக்கு வரணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க போதும். உங்க ஃபேமிலி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா
ஃப்ரீயா சைட் விசிட்டும் வந்து வரத்துக்கு இவங்க வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தேதியில இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் விட இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடி அப்படின்னு சொல்லாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறது இந்த மாதிரி எல்லாம் போறதை விட நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா ஒரு உங்களுக்கான ஒரு சொந்த இடம் வாங்கி அதுல வந்து வீடு கட்டிக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த OMR சுத்தி ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.